திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறபடி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான தாக்குதல்களும் யுத்தங்களும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் அதிக அளவிலே இருக்கிறபடியினாலும் அங்குள்ள மக்கள், பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த 90 லட்சம் பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே நம்முடைய இந்திய பிரதமர் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் இந்தியர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யவும் அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, கடந்த நாளிலே பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திலே டெல்லவிவ், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவிவ், ஈரானுடைய தலைநகர் டெஹரான், இன்னும் அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய இடங்களிலே இந்திய தூதரகம் மூலமாக அநேகமான பாதுகாப்பு உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய தூதரகங்கள் மூலமாக 24 மணி நேர தொடர்பு கொள்ளக்கூடிய உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக இந்தியர்கள் பயன்பெற்று சொந்த தேசத்திற்கு திரும்புவதற்கான முயற்சியோ அல்லது பாதுகாப்பாக இடத்திலே வைக்கப்படுவதற்காகவோ அவர்கள் தங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளிலே 11 நாடுகளிலே வான் எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறபடியினாலே இந்தியாவின் விமான சேவை நிறுவனங்கள் சுமார் 350 சர்வதேச விமான போக்குவரத்தை அது நிறுத்தி இருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு விமான சேவைகள் ரத்து ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. ஆகவே இந்த அசாதாரண சூழ்நிலையினாலே பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி இருப்பதாக, அங்கிருந்து வெளிவர முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தங்கள் நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பிரயாணப்பட இருந்தவர்கள் பல்வேறு பணிகளுக்காக அவர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு சூழல் மாற வேண்டும். எந்த விதத்திலும் போர் நிகழ்ந்து விடாதபடி கர்த்தர், 3ஆம் உலக போராக இது மாறிவிடாதபடி கர்த்தர் மனமிறங்க சூழ்நிலைகளை மாற்றி தர ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய பிரதமரும் கூட இந்த போர் நிறுத்தப்படுவதற்காக அவர் இஸ்ரேல் பிரதமரோடு கூட பேசி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டும். வன்முறைகளை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் போகும்படியாகவும் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய மோடி உடனடியாக போர் நிறுத்தம் செய்து அமைதியை ஏற்படுத்த வேண்டுகோள் விடுத்தார். இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் அங்குள்ள இந்தியர்களை பாதுகாப்பதில் அந்நாட்டு காட்டும் அக்கறைக்கு நன்றி தெரிவித்தார். பக்ரைனில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மன்னர் ஹமாத் பின் இஷாவிடம் கோரிக்கை விடுத்தார். வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியா திரும்ப காத்திருப்பவர்களுக்கு பெரும் தடையாக இந்த விமான போக்குவரத்து தடை மாறி இருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரேல், ஆண்டவரே, அமெரிக்கா, ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கு இடையிலே நடந்து கொண்டு இருக்கிற இந்த தாக்குதலும் இந்த போர் சூழலும் ஆண்டவரை நிறுத்தப்படவும், ஆண்டவரே தகப்பனே, பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆண்டவரே தகப்பனை மத்திய கிழக்கு நாடுகளிலே சிக்கி அங்கிருந்து வெளியே வர முடியாமல் ஆண்டவர் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதை
இருப்பதை நாங்கள் எண்ணி அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்தியர்கள் 90 லட்சம் பேர் மத்திய கிழக்கு நாடுகளிலே சிக்கியிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் பத்திரமாக ஆண்டவரே தங்களுக்கான உதவிகளை பெறுவதற்கு இந்திய தூதரகம் பல முயற்சிகளை எங்களுடைய பிரதமரும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஆண்டவரே சுகம், ஆண்டவரே பாதுகாப்பு ஒவ்வொன்றும் உறுதி செய்யப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் யாருக்கும் எந்த ஆபத்து மோசம் வராதபடிக்கு பல்வேறு பணிகளுக்காக அங்கே இருக்கிற 90 லட்சம் இந்தியர்களும் பாதுகாக்கப்பட ஆண்டவரே அவர்கள் பத்திரமாக சொந்த தேசத்துக்கு வரும் நாட்களிலே திரும்ப ஆண்டவரே நீங்க கிருபை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. வன்முறைகளை, இரத்த சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சீக்கிரமாக இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதி உண்டாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.